ஒரு கொலையை செஞ்சுட்டு கொலை செய்யப்பட்டவங்களோட அடையாளத்தை மொத்தமா அழிக்கணும்னா அவங்களோட தலையை மட்டும் மறைச்சிட்டா போதும், போலீஸால கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. இப்படியான கருத்தை நம்பி நடந்த ஒரு சம்பவத்துல ஒருத்தரோட துண்டிக்கப்பட்ட கைப்பகுதி மட்டும் போலீஸுக்கு கிடைக்குது. இந்த கைப்பகுதியை மட்டுமே ஆதாரமா வச்சு அந்த கை யாரோடது, அந்த நபருக்கு என்ன ஆச்சு, இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு ஒட்டுமொத்த சம்பவத்தையும் வெறும் 6 நாட்கள்ல போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ரொம்பவே பரபரப்பா 2022 வருஷம் கோவையில நடந்த ஒரு மிரட்டலான வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. கோவை மாநகராட்சியோட துடியலூர் காவல் எல்லைக்குட்பட்ட VKL நகர் பகுதி அது. எப்பவும் போல விடியற்காலை துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களோட அன்றாட துப்புரவு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒழுங்கற்ற முறையில தூக்கி வீசப்பட்டிருந்த குப்பைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு கவர் மட்டும் ரொம்ப கச்சிதமா கயிறு வச்சு கட்டப்பட்டிருக்கிறத அங்க இருந்த ஒரு துப்புரவு தொழிலாளர் கவனிச்சாரு. என்னடா இது இவ்வளவு நீளமா இருக்குன்னு சந்தேகப்பட்டு அவர் அந்த கவரை பிரிச்சு பார்த்த அடுத்த நொடியே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அங்க அந்த பைக்குள்ள ஒரு மனிதனோட வெட்டப்பட்ட இடது கை இருந்துச்சு. தோள்பட்டைக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற பகுதியில இருந்து மிக கொடூரமா கூர்மையான ஒரு ஆயுதத்தால 2 துண்டுகளா அந்த கை வெட்டப்பட்டு இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல துண்டிக்கப்பட்ட கை மாதிரி தெரியல. ரொம்ப பிளான் பண்ணி அணுவா அறுத்து எடுக்கப்பட்ட கை அப்படிங்கறத அதோட வெட்டுப்பாடுகளே தெளிவா காட்டுச்சு. நல்லா மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில், அதுவும் குப்பை தொட்டியில மனித கை கிடந்த தகவல் உடனடியா துடியலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிவிக்கப்பட்டு போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. அந்த பகுதியை மொத்தமா போலீஸ் தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அங்க வேற ஏதாச்சும் உடற்பாகங்கள் கிடைக்குதான்னு தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. தடயவியல் நிபுணர்கள் ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்பட்டு அந்த கையில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அங்க இருந்த மற்ற தடயங்களையும் கலெக்ட் பண்ணாங்க. துடியலூர் போலீஸ் அந்த VKL நகர் பகுதி முழுக்க இருந்த மற்ற குப்பை தொட்டிகள், பாழைந்த பழைய கட்டிடங்கள், புதர்கள்னு எல்லா இடங்கள்லையும் சல்லடை போட்டு தேடினாங்க. ஆனா பல மணி நேரம் ஆகியும் போலீஸுக்கு வேற எந்த ஒரு சின்ன ஆதாரமும் கிடைக்கல. அந்த ஏரியா பொதுமக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அந்த பகுதியில முறையான CCTV கேமராக்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. வீடுகள்ல இருந்த CCTV கேமராக்களும் அந்த குறிப்பிட்ட குப்பை தொட்டியை நோக்கி வைக்கப்படல. அடையாளம் தெரியாத ஒரு உடல் உறுப்பு, எந்த சாட்சியும் இல்லாத சூழல், CCTV ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. சூழ்நிலையோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் இந்த மர்ம சம்பவத்தை சீக்கிரமா விசாரிச்சு முடிக்க திறமையான அதிகாரிகளை வச்சு உடனடியா 8 தனிப்படைகளை அமைக்க உத்தரவிட்டாரு. அந்த 8 தனிப்படைகளும் வெவ்வேறு கோணங்கள்ல தங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. கோயம்புத்தூர் மற்றும் அதோட சுத்துவட்டார பகுதிகளில் இருக்கிற பிரபல ரவுடிகள், கிரிமினல் பேக்ரவுண்ட் கொண்டவங்க யாராச்சும் சமீபத்துல காணாம போயிருக்காங்களா, இல்ல கேங்வார் காரணமா யாராவது கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல ஒரு டீம் விசாரணையை தொடங்கினாங்க. மேலும் ஃபேக்டரியில வேலை செய்யும் போது ஆக்சிடென்ட் ஆகி கை துண்டிக்கப்பட்டு அதை முறைப்படி அப்புறப்படுத்தாம யாராவது குப்பையில வீசிட்டாங்களா, இல்ல கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சமீபத்துல யாருக்காவது கை துண்டிப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுதா அப்படிங்கிற கோணத்துல மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ சர்ஜரியோ நடந்ததா பதிவே இல்லை. அதே போல கடந்த சில வாரங்கள்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மிஸ் ஆன ஆண்களோட லிஸ்ட்டை போலீஸ் கலெக்ட் பண்ணாங்க. இதுக்கிடையில மீட்கப்பட்ட அந்த கையை ஆய்வு செஞ்ச கவர்மெண்ட் டாக்டர்கள் டீம் அந்த கை தோராயமா 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆரோக்கியமான ஆணோட கையா இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்தாங்க. இந்த தகவல் அடிப்படையில நூற்றுக்கணக்கான காணாம போனவங்களோட லிஸ்ட்ல இருந்து 30ல இருந்து 40 வயசுடைய ஆண்களோட லிஸ்ட்டை மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க. அந்த வெட்டப்பட்ட கையோட ரேகைகளை லேட்டஸ்ட் ஸ்கேனர் மூலமா டிஜிட்டல் முறையில ஸ்கேன் செஞ்சு மாநில குற்றப்பதிவு பிரிவோட டேட்டா பேஸ்ல மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனா பழைய கிரிமினல்கள் யாரோட ரேகையும் இதோட ஒத்து போகல. அதனால காணாம போனவங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட இதை கம்பேர் பண்றது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணி அவங்களோட ரேகைகளை எப்படி கலெக்ட் பண்றதுன்னு அவங்க யோசிச்சப்பதான் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த வழக்குல நடந்துச்சு. கை கண்டெடுக்கப்பட்டதுல இருந்து 3 நாட்கள் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு பெண் தன்னோட கணவரை 4 நாட்களா காணலன்னு புகார் கொடுத்தாங்க. அந்த பெண் சொன்ன அவரோட கணவர் காணாம போன தினம் மற்றும் அவரோட வயசு, இது எல்லாமே காட்டூர் போலீஸுக்கு இது ஒருவேளை துடியலூர்ல துண்டாக்கப்பட்ட கை கண்டெடுக்கப்பட்ட வழக்குல சம்பந்தப்பட்ட நபரா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணுச்சு. இதை தொடர்ந்து இந்த விஷயம் துடியலூர் வழக்கை விசாரிச்ச தனிப்படைக்கு தெரிவிக்கப்பட காணாம போன நபர் கோயம்புத்தூர்ல தனியா வாழ்ந்த வீட்டுக்கு போய் அங்க இருந்த கதவு கைப்பிடி, அவர் குடிச்ச தண்ணீர் பாட்டில், டீ குடிச்ச கப், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆய்வு செய்யப்பட்டதுல தான் அந்த ரேகைகள் கண்டெடுக்கப்பட்ட துண்டாக்கப்பட்ட கையில இருந்த ரேகைகளோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.
அதாவது 37 வயதான சாந்தி அப்படிங்கிற பெண் தான் காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அவரோட 39 வயதான கணவர் பிரபு தான் காணாம போயிருக்காரு. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியை சேர்ந்த 39 வயதான பிரபுவுக்கும் சாந்திக்கும் 4 வருஷங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு. சாந்தி ஈரோடுல இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் பிரபு கோவை சரவணம்பட்டி ஜனதா நகர்ல தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கி கோவை கிராஸ்கட் ரோட்ல இருந்த ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மாசத்துக்கு 2 முறை பிரபு ஈரோட்டுக்கு வந்து தன்னோட மனைவியை பார்த்துட்டு போறது வழக்கமா இருந்திருக்கு. இந்த நிலையில செப்டம்பர் 14 அன்னைக்கு இரவு சாந்தி பிரபுவுக்கு போன் பண்ணும்போது திடீர்னு பிரபுவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ஆனா அப்ப அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம சாந்தி 2 நாட்கள் வரைக்கும் பிரபுவோட நம்பருக்கு போன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அப்பவும் அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. இதை தொடர்ந்து சாந்தி நேராவே கோவைக்கு வந்து அங்க இருந்தவங்க கிட்ட பிரபுவை பத்தி விசாரிக்கும் போது யாருக்குமே பிரபு எங்க போனாருன்னு தெரியாம இருந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் சாந்தி காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயங்களும், அதை தொடர்ந்து போலீஸ் அவர் தங்கியிருந்த ரூம்ல சோதனை பண்ணி கைரேகை அவரோடதுதான்னு உறுதி பண்ண விஷயங்களும் நடந்திருக்கு. பிரபுவோட கை துண்டிக்கப்பட்டிருந்தாலும் அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது இன்னும் உறுதியா தெரியல அப்படிங்கிற சந்தேகத்தோடவே போலீஸோட விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு. பிரபுவோட வீடு இருந்த அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணா இந்த வழக்குல குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம்னு கருதி அந்த பகுதியில இருந்து 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸை போலீஸ் ஆய்வு பண்ணாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ்ல 14ஆம் தேதி இரவு பிரபு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர்றதும், அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு 2 ஆண்கள் வந்து அவரை பைக்ல கூட்டிட்டு போறதும் சிசிடிவி ரெக்கார்ட்ல பதிவாகி இருந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸ் சிடிஆர் அனலைசிஸ் அப்படிங்கிற கால் ரெக்கார்ட்ஸ் ஆய்வு பண்ற விசாரணையை பண்ணாங்க. அதாவது பிரபு யார்கிட்டலாம் ஃபோன் பேசியிருக்காரு, அவருக்கு தெரிஞ்சவங்க யார் கூடலாம் ஃபோன் பேசியிருக்காங்க அப்படின்னு தீவிரமா போலீஸ் ஆய்வு பண்ணாங்க. அப்படி நடந்த ஆய்வுல பிரபுவை பைக்ல கூட்டிட்டு போன அந்த 2 நபர்களும் பிரபு கூட பியூட்டி பார்லர்ல ஒன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 37 வயதான கவிதா அப்படிங்கிற பெண்ணோட தொடர்புல இருந்த 34 வயதான அமுல் திவாகர் மற்றும் 28 வயதான கார்த்தி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பிரபுவுக்கு இந்த அமுல் திவாகர் மற்றும் கார்த்தி இவங்க ஏதாச்சும் ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்காங்களான்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே எந்த வகையிலையும் பிரபுவை மொபைலில் கான்டாக்ட் பண்ணலை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அப்படி கால் ரெக்கார்ட்ஸ் ஆய்வு பண்ணதில் வேற ஒரு முக்கியமான விஷயம் போலீஸுக்கு கிடைச்சிது. அதாவது கொலை செய்யப்பட்ட பிரபுவோட செல்போன் சிக்னலும் அமுல் திவாகரோட செல்போன் சிக்னலும் ஒரே நாளில் ஒரே டைம் டியூரேஷனில் அடுத்தடுத்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இதை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கவிதா, அமுல் திவாகர், கார்த்தி இவங்க 3 பேரையும் செப்டம்பர் 20ஆம் தேதி கூப்பிட்டு விசாரணை பண்ணப்பதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. அதாவது பிரபுவும் அவங்க கூட பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்ச கவிதாவும் நண்பர்களா நெருங்கி பழகியிருக்காங்க. கணவரை பிரிஞ்சு வாழ்ந்த கவிதா தான் கோவையில பிரபு தங்கறதுக்கு வீடு பார்த்து கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இடையில இருந்த நட்பு ஒரு கட்டத்துல அஃபைராவும் மாறி இருக்கு. பிரபுவும் கவிதாவும் ஒரே பியூட்டி பார்லர்ல வேலை செஞ்சதாலையும் பிரபு கோவையில தனியா வீடு எடுத்து தங்கி இருந்ததாலையும் இவங்களுக்குள்ள இருந்த இல்லீகல் அஃபேர் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இந்த நிலையில கவிதாவுக்கு ஒரு ஐடி கம்பெனியில எலக்ட்ரீஷியனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 34 வயதான அமுல் திவாகர் அப்படிங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டு. அதாவது கவிதா ஒரே நேரத்துல பிரபு மற்றும் அமுல் திவாகர் அப்படின்னு 2 பேர் கூடவும் நெருங்கி பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அமுல் திவாகர் ரொம்ப க்ளோஸ் ஆனதால கவிதா பிரபு கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனக்கும் கவிதாவுக்கும் இடையில அமுல் திவாகர் அப்படிங்கிறவர் புதுசா நுழைஞ்சதால தான் கவிதா தான் கிட்ட பேசுறத குறைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரபு கவிதாவை கண்டிச்சிருக்காரு. அதுக்கு கவிதா உன்கிட்ட எனக்கு பேச பிடிக்கல, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கோவப்பட்ட பிரபு ஏற்கனவே கவிதா கூட இருந்தப்ப எடுத்த போட்டோஸை காட்டி நீ எனக்கு கட்டுப்படலைன்னா இதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு உள்ளான கவிதா இந்த விஷயத்த அமுல் திவாகர் கிட்ட சொல்லியிருக்காங்க. பிரபுவை கொலை பண்ணா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு கவிதா சொன்னதை கேட்டு அவங்க 2 பேருமே பிரபுவை கொலை பண்றதுக்கு பிளான் போட ஆரம்பிச்சாங்க. இவங்களோட இந்த பிளானுக்கு அமுல் திவாகர் தன்னோட நண்பரான 28 வயதான கார்த்தி அப்படிங்கிறவரையும் கூட்டு சேர்த்தாரு. இதன் தொடர்ச்சியா தான் செப்டம்பர் 14 அன்னைக்கு அமுல் திவாகர், கார்த்தி இவங்க 2 பேருமே பிரபுவோட வீட்டுக்கு போய் கவிதா விஷயம் சம்பந்தமா பேசி முடிக்கணும், எங்க கூட வாங்கன்னு சொல்லி அவங்க 3 பேருமே அமுல் திவாகரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா கவிதாவுக்கு நீ எதுக்கு தொந்தரவு கொடுக்குற அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அப்போ அமுல் திவாகர் தான் வச்சிருந்த கத்தியால பிரபுவோட கழுத்துல சரமாரியா குத்துனதுல பிரபுவுக்கு அதிகமா ரத்தம் வெளியேறி கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்து போனாரு.
இதுக்கப்புறமா கவிதா, அமுல் திவாகர், கார்த்தி இவங்க 3 பேருமே சேர்ந்து பிரபுவோட உடலை மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போய் அமுல் திவாகர் வச்சிருந்த ஒரு பெரிய கட்டிங் மிஷின் வச்சு ஏற்கனவே அவங்க போட்ட பிளான் படி பிரபுவோட உடலை 12 துண்டுகளா வெட்டினாங்க. வெட்டப்பட்ட அந்த உடற்பாகங்கள்ல இருந்து ரத்தம் வெளியேறாம இருக்க உடனடியா உடற்பாகங்களை அவங்க பிளாஸ்டிக் கவர்ல போட்டு சுத்தினாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு இரவே அமுல் திவாகரும் கார்த்திக்கும் தனித்தனியாவும் அப்புறம் ஒன்னாவும் போய் உடல் பாகங்களை வெவ்வேறு பகுதிகளில் தூக்கி வீசினாங்க. 14ஆம் தேதி இரவு துடியலூர் பகுதியில பிரபுவோட வெட்டப்பட்ட இடது கையை தூக்கி வீசலாம்னு போயிட்டு இருக்கும் போதுதான் தூரத்துல கோவை போலீஸ் ரோந்துல ஈடுபட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் அங்க பக்கத்துல இருந்த குப்பை தொட்டியில அவசரமா அந்த கையை தூக்கி வீசி இருக்காங்க. பிரபுவை கொலை பண்றதுக்கு முன்னாடியே துடியலூர்ல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பழைய கிணற மாநகராட்சி நிர்வாகம் கூடிய சீக்கிரத்துல மூட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைய அந்த கிணத்துல போட்டுட்டா தலை கிடைக்காம செத்தது யாருன்னே போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போயிடும்னு முடிவு பண்ணி அவங்க பிளான் படியே பிரபுவோட தலைய அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க. மற்ற உடற்பாகங்கள் போலீஸுக்கு கிடைச்சாலும் தலை கிடைச்சா மட்டும்தான் கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல அவங்க 3 பேருமே எந்த பயமும் இல்லாம ரொம்ப சகஜமா இருந்திருக்காங்க. ஆனா கோவை போலீஸோட சிறப்பான துப்பறியும் திறன் மூலமா அந்த கை கண்டெடுக்கப்பட்டதுல இருந்து 6வது நாளே இந்த சம்பவத்தை பண்ண அந்த 3 பேரும் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. கவிதா பிரபுவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா பிரபு அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தன்னோட மனைவி கூட ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமாவும் அவர் கவிதாவுக்கு தொடர்ச்சியா தொல்லைகள் தந்துகிட்டே இருந்திருக்காரு. அதே போல கவிதாவும் பிரபு தன்னோட பிரைவேட் போட்டோஸை காட்டி மிரட்டினப்போ போலீஸை கான்டாக்ட் பண்ணியிருந்தா இது வேற மாதிரி முடிவுகளை கொடுத்துருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே பண்ண தவறுகள் தான் இந்த இடத்துல ஒரு உயிர் போறதுக்கும் அதன் விளைவா 3 பேர் ஜெயிலுக்கு போறதுக்கும் காரணமா அமைஞ்சுது. இந்த வழக்குல சம்பந்தமே இல்லாம நண்பருக்கு உதவுறேன்னு கார்த்திக் அப்படிங்கிறவர் அமுல் திவாகருக்கு உதவி பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டினதுதான் ஒரு தேவையில்லாத அதே நேரத்துல கொடுமையான விஷயமாவும் இருக்கு. கோவையில நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.